Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Happy Vinayagar Chaturthi. இந்த வாரம் ஃபுல்லா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். முக்கியமா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை விதவிதமா செஞ்சு அசத்திட்டு இருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம டேஸ்டான எள்ளு சூரணம் கொழுக்கட்டை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கெட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை எடுத்து ஊற்றிடலாம். அரிசி மாவை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவை கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. மாவை இந்த மாதிரி கிளறிட்டு கொழுக்கட்டை பண்ணுறப்ப கொழுக்கட்டை சாஃப்டாக சூப்பராக வரும். சில சமயம் கொழுக்கட்டை பண்ணும்போது கொழுக்கட்டை சூடாக இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ஹார்டாயிரும். நான் சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொழுக்கட்டை சூடாக இருக்கிறப்பையும் சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எந்த மாவு இருந்தாலும் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசியை வச்சு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பச்சரிசியை யூஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை பண்ணியிருப்பேன். பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பேனில் ஊற்றி கிளறி அப்படியும் பண்ணலாம். உங்கள்கிட்ட மாவு இல்லாட்டி நீங்கள் பச்சரிசியை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேனில் கிளறும் போது மாவு ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் எள்ளு எடுத்துருக்கேன். அதை பேனில் போட்டு நல்லா வறுத்துடலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எள்ளுலாம் நல்லா பொரிஞ்சு வருது, சவுண்ட் நல்லா கேட்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்த எள்ளை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிடலாம். எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்து 1 கப் பச்சரிசி மாவுக்கு நான் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் தூவிட்டு நல்லா அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சின வெள்ளைப்பாகை வடிகட்டி இந்த எள்ளோடு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெயை கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி மெல்ல ஒரு கட்டவரில் உள்ளே வச்சுக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி சொப்பு பிடிச்சிருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பூர்ணத்தை போட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு பிடிச்ச கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.